வெல்கம் டு உமாஸ் ஹாப்பி கிச்சன். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் ரவுண்டாக உருளைக்கிழங்க நறுக்கி வறுவல் செய்ய போகிறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வீடியோவாக நோட்டிஃபிகேஷன் வரும். உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்ப்போங்க. உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, 4 கிழங்கு இருக்குது. நல்ல மண்ணெல்லாம் போக நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. கடுகு உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு எடுத்து கிள்ளி எடுத்து வச்சுருக்கேங்க. 5 பல்லு பூண்டு நைஸாக தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், 2 பிஞ்ச் கரம் மசாலா தூள். இது ஆப்ஷன் தாங்க. உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துட்டோங்க. இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போங்க. இந்த உருளைக்கிழங்க தோல் சீவக்கூடாது. நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாதுங்க. நம்ம தோல் உரிக்காமல் செய்கிறதுனால உடையிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. நம்ம வறுக்கையிலே தூள் தூளாக உடஞ்சிரும். ரொம்ப கனமாக இருந்தாலும் வேகிறதுக்கு லேட் ஆகும். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிட்டு நான் காமிக்கிறேங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தோல் சீவாமல் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தப்பருப்பை சேர்த்துருவோங்க. கடுகு உளுந்தப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க சோம்பை சேர்த்துருவோம். பூண்டு விழுதை சேர்த்துருவோம். கருவேப்பிலை சேர்த்துருவோம். மிளகாய்த்தூள் சேர்த்துருவோம். மஞ்சள் தூள் சேர்த்துருவோம். சோம்புத்தூள் சேர்த்துருவோம். சீரகத்தூள் சேர்த்துருவோம். மல்லித்தூள் சேர்த்துருவோம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா சேர்த்துருவோம். கரம் மசாலா அவங்கவுங்க ஆப்ஷன் தாங்க. பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாங்க. அப்புறம் உப்பு சேர்த்துருவோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு தான் இதெல்லாம் செய்யணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். நம்ம ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துருவோங்க. நல்லா கிளறிக்கங்க. மசாலா எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்கள் இன்னும் காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் ஃபைனலாக பெப்பர் தூள் கூட நீங்கள் தூவிக்கலாங்க. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சுக்குவோம். அவ்வளோதாங்க. இப்போ இது ரவுண்டாக நறுக்கிருக்கனால சீக்கிரம் வெந்துடும். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். இந்த பாருங்கள், இந்த அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். 1/2 டம்ளர் சேர்த்தா போதுங்க. குழந்தைங்களுக்கு காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம வச்சு கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பாடெலாம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. மசாலா வாடையெல்லாம் போய் இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணும். அதுக்காண்டி நம்ம மூடி வச்சுருவோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நம்ம தோல் உரிக்காமல் ரவுண்டாக கட் பண்ணி செஞ்சுருக்கோங்க. இதே இன்னொரு விதம் என்னென்னா, தோலெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி செஞ்சுக்கலாங்க. இப்போ மூடி திறந்து பார்ப்போம். பாருங்கள், அந்த பக்கம் வெந்திருக்கும். நம்ம இந்த பக்கம் இப்போ கிளறி விட்டோம்னா 2 பக்கம் வெந்து வரணும். நல்லா இந்த மசாலாலாம் சாந்து நல்லா கிறிஸ்பியாக வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வறுத்துக்குவோங்க. அடிக்கடி நம்ம மூடி போட்டு திருப்பி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். கொஞ்சம் கூடாது. இப்போ இன்னொரு வாட்டி மூடி போட்டு வச்சுருவோங்க. அந்த பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விடுவோங்க. இப்போ மூடி எடுத்துருவோம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வத்திருச்சு. திருப்பி விட்டுக்கோங்க. இனி மூடி போட தேவையில்லைங்க. கும்பலாக இல்லாமல் அப்படி தனித்தனியாக அப்படி எடுத்து விடுங்க. எல்லாத்தையும் நல்லா தள்ளி விடுங்க. ஏங்கன்னா அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். இல்லைன்னா ஒன்று வெந்து ஒன்று வேகாமல் இருக்கும். இந்த பாருங்களேன், அமுங்கிது பாருங்களேன். அப்படி இங்கே பாருங்களேன், நல்லா வெந்துருச்சு. உடையிற ஸ்டேஜில் இருக்குது. நம்ம இனிமேல் அப்படியே மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்து வந்துடும். தயிர் சாதம் இருக்குது, தயிர் ஊற்றி சாப்பிட போகிறோன்னு வச்சுங்களேன். சைடிஷ் எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு நீங்கள் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வறுத்து சாப்பிட்றலாங்க. ஒரு சாம்பார் வைக்கிறோம், ரசம் வைக்கிறோம், எதுக்குமே சைடிஷ் இல்லைன்னா நம்ம இந்த உருளைக்கிழங்கை இன்ஸ்டண்ட்டாக வறுத்து சாப்பிட்றலாங்க. டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் உருளைக்கிழங்குனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. சூப்பரான
உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு வறுவலை அவசியம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் நண்பருக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரும் வீடியோவில் சந்திப்போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.